கொரோனா காலகட்டத்தின் போது எம்பியாக இருந்த தயாநிதி மாறனும் பாஜக இளைஞரணி தலைவராக இருந்த வினோத் பி செல்வமும் செய்த மக்கள் நலத்திட்டங்களின் பட்டியலை சிலவற்றை இப்போது காணலாம். வினோத் பி செல்வம் பாஜக இளைஞரணி 30 லட்சம் உணவு பொட்டலங்கள், 411 யூனிட் ரத்த தானம், 1350 கட்டடங்கள் சுத்தப்படுத்தும் பணி, 25,000 மோடி உணவு கிட், 20,000 கிலோ அரிசி, 4,000 கிலோ பருப்பு, 900 காவல்துறை மற்றும் தூய்மை பணியாளர்களின் வீடுகளுக்கு சென்று காய்கறி விநியோகம், ரயில்வே தினக்கூலி தொழிலாளர்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு மளிகை பொருட்கள். தயாநிதி மாறன் மத்திய சென்னை எம்பி 100 நபர்களுக்கு நலத்திட்ட உதவி. பாஜகவினர் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று மக்களுக்கு உதவி கொண்டிருந்த போது மத்திய சென்னையின் திமுக எம்பியான தயாநிதி மாறன் என்ன வேலை செய்திருக்கிறார் தெரியுமா? தான் வசிக்கும் போட் கிளப் பகுதிக்குள் வெளியாட்கள் வரக்கூடாது என ஒரு எம்பியாக இருந்தும் காவல் ஆணையருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இவர்தான் மக்கள் நலன் பேணும் எம்பியா? சிந்திப்பீர், வாக்களிப்பீர். நாலு மொழி 7 மாவட்டங்களில் வந்த வெள்ளம் போது ஒரு வாரம் நீங்க பேப்பரும், ஒரு வாரம் டிவியும், ஒரு வாரம் சோசியல் மீடியா எடுத்துங்க. எங்கேயாவது ஒரு மீடியால ஒரு நியூஸ் பாசிட்டிவா இருந்துச்சான்னு சொல்லு. ஒரே ஒரு நியூஸ் பாசிட்டிவ் இல்லங்க, இந்த அமைச்சர் வந்து அப்படியே கூடவே இருந்தாருங்க, விடிய இங்கேயே முற்றுகையிட்டு இருந்தாருங்க அப்படின்னு எங்கேயாவது ஏதோ ஒரு சேனல்ல சொல்லுங்க. வாய்ப்பில்லை ராஜா. நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்கள் சென்னை வெள்ளத்துல எப்படி வேலை செஞ்சாரு பாத்தீங்களா? 2-3 நாட்கள் தண்ணியிலே நின்று கொண்டிருந்தார், தண்ணியிலே இருந்தார். இது எப்பங்கய்யா? பதவி இல்லாதப்ப ஒரு சாதாரண மனிதராக இருந்த பொழுது அவர் செய்து காட்டிய வேலை. பதவி இல்ல, எம்பிங்கிற பதவி இல்ல, எம்எல்ஏங்கிற பதவி இல்ல, ஒரு சாதாரண மனிதனாக எனக்கு தெரிந்து சென்னையில முதல் ஆளாக இங்கே வந்து வெள்ளத்தோடு வெள்ளமாக மக்கள் சூடாக உணவு சாப்பிட வேண்டும் என்று ஒரு வார்டாக சுற்றி திரிந்த நம்முடைய வினோத் பி செல்வம் அன்பு சகோதரர் நம்முடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார். முதலாவதாக மக்கள் வந்து தேர்தல் முடிவுகளுக்கு பின்பும் என்ன பார்ப்போம் என்கின்ற நம்பிக்கையில ஃபர்ஸ்ட் ஓட்டு போடலாம். அதாங்க ஃபர்ஸ்ட். அக்கௌண்டபிலிட்டி தேவை. மக்களோட குரலா ஒலிப்பது தான் ஒரு எம்பியோட வேலை. அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மக்களுக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ வார்டா 39 வார்டு இருக்கு. 39 வார்டு நம்பரை மட்டும் தயாநிதி மாறன் வந்து பேப்பரை பார்க்காம புக்கை பார்க்காம சொல்லிட்டாருன்னா நான் எலெக்ஷன் நான் விட்ரா பண்ணிக்க நாமினேஷன். 39 வார்டு, எந்தெந்த வார்டு எந்த தொகுதிகள் சொல்ல சொல்லுங்க. ஒரு வார்டோட லிமிட் என்ன? 10 வார்டு இருக்க தெரு பேரை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் சேலஞ்ச். சட்ட கசகம் வேலை பார்க்கறாருங்க அவரு. இன்னைக்கு கூட பாருங்க, ஸ்க்ரூட்டினி ரூம்ல போயிட்டு ஏசியால உட்கார்ந்துட்டு தான் உட்கார்ந்திருக்காரு தவிர களத்துக்கு ரெடியா இல்ல அவர். 4 போட்டோ போட்டா பாலிடிக்ஸ் முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு களம் மாறிடுச்சு. மக்கள் வந்து வளர்ச்சி எதிர்பார்க்கறாங்க. அந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் பாஜக தான்.